யாராக இருந்தாலும் ஃப்ளோரிடாவில் இருக்க ஒர்லாண்டோ போகிறோம் அப்படின்னா முதல்ல அவங்க நினைக்கிறது வந்து யுனிவர்சல் தீம் பார்க் போகணும், இல்லைனா டிஸ்னி தீம் பார்க் போகணும் அப்படின்னு தான் யோசிப்போம். நம்ம போகிற வெக்கேஷனுக்கு அந்த டைம் வந்து அதுக்கே சரியாயிடும். இப்போ நாங்கள் ஆல்ரெடி ஃப்ளோரிடாவில் இருந்தோம் அப்படின்னால பார்த்தீங்கன்னா இந்த கேட்டர்லேண்ட் பற்றி எனக்கு தெரியும். இது கண்டிப்பாக வந்து இங்கே போகணும், கிட்ஸை கூப்பிட்டு போகணும் அப்படின்றதுனால ஒரு ஹாஃப் டே வந்து நாங்கள் வந்து இந்த கேட்டர்லேண்ட் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லேக் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் மாதிரி அலிகேட்டர்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. இது பேரே பார்த்தீங்கன்னா கேட்டர்லேண்ட் பேருக்கு ஏற்ற மாதிரி எங்கே பார்த்தாலும் அலிகேட்டர் இருக்கும். நீங்கள் சைடு நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா புஷ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அலிகேட்டர் இருக்கும். அந்த லேக் பார்க்குறீங்களா, இதில் எவ்வளோ அலிகேட்டர்ஸ் இருக்குது பாருங்களேன். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஏகப்பட்ட அலிகேட்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கலரில் க்ரோக்கைல் பாருங்கள். ஒயிட் கலரில் பார்த்துருக்கீங்களா க்ரோக்கைல்? ஒயிட் கலர் பாருங்கள், ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. இப்போ தெரியுமா டிஃப்ரென்ஸ், ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. இந்த அலிகேட்டர்ஸ் மட்டும் இல்லைங்க, க்யூட்டான ஆடு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபாக்ஸஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஈமு கோழி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மாடு கூட இருந்துச்சு. அப்புறம் இந்த சில்வியன் பார்க்கில் பார்க்குற மாதிரி ஏகப்பட்ட பேர்ட்ஸ் வாங்கிட்டு உள்ளே போய் பேர்ட்ஸ் ஃபீட் பண்ணலாம். இந்த அழகான கிளிகள்லாம் பாருங்களேன். இதெல்லாம் வந்து நான் சில்வியன் பேர்ட் பார்க்கில் தான் பார்த்துருக்குறேன். அது போக ஸ்னேக்ஸுமே வச்சுருக்குறேன். ஃப்ளோரிடாவில் உள்ள என்னென்ன வெனமஸ் நான் வெனமஸ் ஸ்னேக்ஸ் இருக்கோ அதெல்லாம் வச்சுருக்குறேன். மர்டர் சைட்னு சொல்லிட்டு காமெடி ஒரு சைன் போர்டு கூட வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் அலிகேட்டர் மேலே ஏறி உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அது வந்து நம்மளை கடிச்சுமா பயப்பட வேணாம். நீங்கள் பார்த்துட்டீங்க, அது வாயை வந்து நல்லா கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அதனால் பயப்படாமல் ஏறி வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், புஷ்ஷஸ்குள்ளெல்லாம் வந்து அலிகேட்டர் இருக்குது பாருங்கள். அது ஹைலைட் என்னென்னா அந்த அலிகேட்டர்ஸ் ஃபீட் பண்ணுவாங்க. இதில் ஒருத்தர் ஃபீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தா கூட அவர் கையை சேர்த்து கவி இருக்கும். அது நல்லா பாருங்கள். அவர் வந்து அப்படியே இது பண்ணிகிட்டே இருந்தார். அந்த அலிகேட்டர் வந்து ஜம்ப் பண்ணும்போது அவர் கை வரைக்கும் வந்து ஜம்ப் பண்ணிச்சு. அது டக்குன்னு கையை எடுத்துட்டார், இல்லைன்னா அவர் கையை பிடிச்சிருப்பார்.